கிட்டத்தட்ட 70, 80 புத்தகங்கள் எழுதியிருக்கார். ஆங்கிலத்திலயும், தமிழ்லயும் எழுதியிருக்கார். அதுல ஒண்ணு வந்து ஒரே ஒரு நாடகம் தான் எழுதியிருக்கார். அணுவை பத்தின அணு விஷம் அப்படின்னு எழுதியிருக்கார். அதே மாதிரி கவிதைகள், உரைநடைகள், அப்புறம் மௌனத்துல அவருக்கு தோன்றிய கருத்துக்கள், இதெல்லாம் வந்து புத்தகமா எழுதியிருக்காங்க. அதுல கவிதைகள் 2000க்கு மேல கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அதை தொகுத்து ஞான களஞ்சியம் அப்படிங்கிற 2 பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல 2வது பாகத்துல தலைப்புகள்ல என்னென்ன கவிதைகள் இருக்கோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். எல்லா துறைகள்லயும் கவிதை எழுதியிருக்கார். இன்றைக்கு ஞானமும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்புல சிறு வயதில் கொண்ட பக்தி அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற கவிதையை பார்க்க போறோம். எல்லாருக்குமே சிறிய வயதுல பக்தி மார்க்கத்துலதான் இருந்திருக்கும். ஆனா போக 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 சில பேர் பக்தி மார்க்கத்துல இருந்து அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்கு போறாங்க. சில பேர் வாழ்க்கை முழுக்க பக்தி மார்க்கத்துல இருந்து அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம முதல் அகத்தாய்வுல கூட எதுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த கருத்தை கூறி, அப்புறம் அந்த குறிக்கோளை அடைவதற்கு 12 படிகள் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்திருக்காரு. நம்மளுடைய அறிவு நிலையை உயர்த்தி கொண்டே போக வேண்டும். விலங்கின மனிதனிலிருந்து மனிதனா மாறி மாமனிதனாக ஆக வேண்டும். தன்னை உணர வேண்டும். தன்னை உணர்தலும் இறைவனை உணர்தலும் 2 ஒண்ணுதான் அப்படின்ட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. இந்த 12 படிகள்ல அறிவின் நிலைப்படிகள் 3. முதல்ல தேவைகள் 3, காப்புகள் 3. இது எல்லா உயிரினங்களுக்கும் பொது. அதுக்கப்புறம் அறநெறிகள் 3, அறிவின் நிலைப்படிகள் 3 அப்படிங்கிறதுல அறிவின் நிலைப்படிகள்ங்கிறதுல முதல்ல நம்பிக்கை, அப்புறம் விளக்கம், முழுமை, பேரு. இந்த நம்பிக்கை அதுதான் பக்தி. சோ சிறிய வயதுல எல்லாருமே பக்தி வழியில தான் போயிருக்காங்க. ஒண்ணும் அம்மா அப்பா சொல்றத கேட்டு நடக்கிறதும் நம்பிக்கை, அது ஒரு பக்தி. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் சொல்றது, அதே மாதிரி இறை வழிபாடுல அதுலயும் நம்ம உருவத்தை நினைத்து வெவ்வேறு விதமான உருவங்கள் கொடுத்திருக்கிறதுனால அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த உருவத்தை நினைத்து பக்தி மார்க்கத்துல எல்லாருமே அதை தாண்டி வந்திருக்கும். அதுலயும் மகரிஷி என்ன விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்னா, நமக்கு 7 சம்பத்துக்கள் தேவை. உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இதுல எங்க குறைபாடு இருக்கோ அதை சரி செய்து கொள்வதற்கு வேண்டிய உருவங்களை தான் முன்னோர்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதற்கேற்ற மாதிரி அந்த உருவங்களை நினைத்து நாம் அதை உயர்த்தி கொள்ள முயற்சிக்கிறோம் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா மகரிஷியும் எல்லா மகான்களை போல சிறிய வயதுல உருவ வழிபாடுங்கிறது செய்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு நிகழ்ச்சினால அவருக்கு அதை யோசிச்சு அப்புறம் விளக்கம் தேடி கண்டுபிடித்து நமக்கு இவ்வளவு விளக்கங்களை கொடுத்திருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கட்டும், நிறைய பேர், வள்ளலார், எல்லாருமே ஆரம்பத்துல அவங்கவுங்களுக்கு இருக்கிற இஷ்ட தெய்வத்தை நினைச்சு அந்த மாதிரிதான் ஒரு பக்தி மார்க்கத்துல வந்திருக்காங்க. மகரிஷி சிறு வயதில் கொண்ட பக்தி. கடவுள் தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன்.
வாழ்க வளமுடன் அம்மா. கேட்கலையம்மா? வாழ்க வளமுடன் அம்மா. வெளியில போயிட்டா வருவா திருப்பி. சோ மகரிஷி அவங்க அதே மாதிரி சிறிய வயதுல அவங்க அப்பா, அவங்க கூடுவாஞ்சேரியில தான் அவர் பிறந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த டயத்துல என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அப்பா அவங்க கிராமத்துல இருந்த அந்த பிள்ளையாருக்கு அவர் எப்பொழுதுமே வந்து போய் அதுக்கு வந்து என்னெல்லாம் செய்யணுமோ பூஜை முறையில என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு முறை வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது மகரிஷி அவங்கள வந்து போய் நீ அந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வா, இவரு கூட போவார். போய் எல்லாம் அப்பா என்ன செய்யறான்னு எல்லாம் பார்ப்பார். அந்த மாதிரி பார்த்திருக்காரு. பார்த்துட்டு ஆனா அது மார்கழி மாசம், அதனால என்ன பண்ணிருக்காரு, அந்த பிள்ளையாருக்கு பிள்ளையார் கோவிலுக்கு தான் போய் பிள்ளையார் விக்கிரகத்துக்கு தான் பண்ணுவார். பிள்ளையாருக்கு குளிரும் அப்படின்னுட்டு வெந்நீரை விட்டு குளிப்பாட்டி விட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அப்புறம் அவங்க அப்பா பார்த்திருக்காங்க, வெந்நீரை விட்டு பண்றதுன்னு அவரு வந்து அவருக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்திருக்கு. உடனே வந்து கேட்ட உடனே பிள்ளையாருக்கு வந்து குளிரும்ல, அதனால தான் வெந்நீரை விட்டு நான் இது பண்ணினேன்னு அப்போ அது சொல்லியிருக்காரு, இது பிள்ளையார் தான் ஆனா கல்லு தானே, இதுக்கு குளிரோ வெயிலோ அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் இவருக்கு அந்த கேள்வி எழுந்திருக்கு. அப்ப கடவுள்னா யாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. வறுமைன்னா என்ன, கடவுள்னா யாரு, அப்புறம் உயிர்னா என்ன அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்புறம் பதில் தேட ஆரம்பிச்சார். சோ அப்ப அதனாலதான் அந்த சிறிய வயதுல பெற்றோர்கள் செய்ததையும் மற்றவர்கள் செய்வதையும் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு இதெல்லாம் எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமா இருந்திருக்கும் அப்படின்னுட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ கடவுள் தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன். சோ படைப்பு தத்துவம் அப்படிங்கறத அப்போ நினைச்சிருந்திருக்காரு. கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். அவங்க பெற்றோர்கள் அம்மா அப்பா 2 பேரும் கதைகள் சொல்லிதான் வந்து சாதம் எல்லாம் ஊட்டுறதெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கோம். அந்த முக்தி மோட்சம் இதெல்லாம், அதுக்கப்புறம் ஒரு அசுரர் பாய சுருட்டின கதையெல்லாம் கேட்டிருக்காரு. கடவுள் என்று கற்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன். பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனிவகைகள் கற்சிலை முன் படைத்தேன். ஆனால் கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாக அப்படின்னு சொல்றார். ஆனா மகரிஷி அவர்கள் அதோட நிறுத்திக்கிட்டாதான் பிரச்சனை அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா அத வந்து அந்த செய்கைகளை வைத்து சிறு வயதுல செய்திகளை வைத்து அதுக்கப்புறம் கடவுள்னா என்ன, அந்தந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல அந்த அனுபவங்கள்ல இருந்து அவருக்கு கேள்விகள் எழுந்து அதுக்கு விடை தேட ஆரம்பிச்சிருக்காரு. நம்மெல்லாம் கூட அந்த மாதிரி வந்து சிறிய வயதுல நம்ம பெற்றோர்கள் என்ன வழி காமித்தாங்களோ அப்படிதான் அந்த பக்தி மார்க்கத்துலதான் வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கோம். இன்னும் சில பேருக்கு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி அதையும் விட முடியல, குடும்ப சூழ்நிலையினால அதையும் செய்யறோம் இதையும் செய்யறோம். ஆனா புரிந்து கொண்டு செய்யறோம், அதான் வித்தியாசம். ஆரம்பத்துல நான் கூட அப்படித்தான் முருகரை நினைச்சு வணங்கும் பொழுது எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும், முருகர் நினைச்சு கூட மயில வந்து நிப்பார் அப்படின்னு தான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் நிறைய விளக்கங்கள் நமக்கு கிடைச்சது. ஏதாவது ஒண்ணு செய்யலைன்னா கூட அது குற்ற உணர்வு இருக்கும். ஐயோ இன்னைக்கு இது செய்யாம போயிட்டோம், இன்னைக்கு ஸ்லோகங்கள் சொல்லாம போயிட்டோம் அப்படின்னு தோணும். சில சமயம் சில பண்டிகைகள்ல வந்து பீரியட்ஸ்னால பண்டிகைகள் வந்து செய்ய முடியலன்னா அப்ப கூட வருத்தமா இருக்கும். ஐயோ இன்னைக்கு இந்த பூஜை செய்யாம போயிட்டோமே அப்படின்னுட்டு. அந்த மாதிரி ஒரு மயக்க நிலையில நம்ம எல்லாருமே வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்கோம். ஆனா மகரிஷியோட விளக்கங்கள்னாலதான் நமக்கு இப்போ அந்த தெளிவு கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் மகரிஷி அவர்களுக்கும் அவங்களுடைய அப்பானாலதான் அந்த மாதிரி விளக்கங்கள் கிடைச்சது
அப்படின்னுட்டு ஒரு இடத்துல அவரும் வந்து சொல்றார். கடவுள் உயிர் ஏழ்மை வினை பயன் விளங்க கற்பித்தார் என் தந்தை கவி ஒன்றாலே. கடவுள் என்ற சொல்லுக்கே விளக்கமின்றி கழித்து விட்டேன் ஆண்டு பல. எனினும் பின்னர் கடவுள் என்ற மறைபொருளை உணர்ந்து கொண்டேன். கருத்தவத்தால் அப்பொருளை அறிவாய் கண்டேன். கடவுள் உயிர் அறிவு வினை பஜனை பாடல்கள்லாம் கத்துக்கிட்டார். அப்போ ஒரு தரம் மகரிஷி அவங்க தந்தை பார்த்த சாரதி மாலை அப்படிங்கிறதுல கொடுத்த பொழுதுதான் ஒருவனே தேவனல்லால் வேறில்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் அப்படிங்கிற அந்த கவிதை மூலம்தான் அவருக்கு வந்து கேள்விகளும் எழுந்தது. அப்புறம் இந்த அனுபவத்தாலையும் அவருக்கு நம்ம விளக்கங்கள்லாம் தேட ஆரம்பிச்சார் அவர். அப்போ கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன வந்து அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி செய்தார். அப்பதான் வந்து கொடுக்கிறார். கடவுள் என்று சொல்லிவிட்டான் கருவறிந்தோன், கருத்து அறியான் ஊன்றி இதை காணவில்லை. கடவுள் என்ற ஆகினையின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். கடவுள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கடவுள் என்று மனிதன் ஒரு குறிப்பு தந்தான். கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த சிறிய வயதுல ஏற்பட்ட அனுபவங்கள் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அப்படிதான். காளி பக்தி உண்டு. ஆனா அவருக்கு அந்த உருவத்தை தாண்டி போக முடியல. அப்பதான் வந்து சொல்றார், கடவுள் பக்தி வந்து இது இருக்கணும், ஆனா இதையும் தாண்டி ஒரு நிலை இருக்குன்னு அவங்க குரு மூலம் தெரிஞ்சுக்கிட்டதுனால, உணர்ந்ததுனால என்ன பண்றாருன்னா, அந்த காளியோட உருவத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு கையை வெட்டுறது காலை வெட்டுறது அப்படின்னு அந்த மாதிரி பார்ட்டா வெட்டி 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 அந்த உருவத்தை வந்து விளக்கி அதுக்கப்புறம் அவர் வந்து உணர்ந்து கொண்டதை வந்து விளக்குறார். இது ஏன் வந்து விவேகானந்தருக்கும் விளக்குறார். அதே மாதிரிதான் வள்ளலாரும் நம்ம பார்த்திருக்கோம். முதல்ல முருகர், அதுக்கப்புறம் சிவன், அதுக்கப்புறம் வந்து இயேசு, அல்லா அப்படின்னு எல்லார பத்தின விளக்கங்களையும் கவிதைகள் வாயிலாக நமக்கு வந்து விளக்கி கொடுத்திருக்காரு. அப்போ கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தைய பிரித்து பார்ப்பது அப்படிங்கிறது வந்து சிறிய வயதுல நமக்கு தெரியல. அப்புறம் பெரியவங்களும் அவங்களுக்கு அவங்க மத்தவங்க எல்லாம் எடுத்து சொல்லாததுனால அவங்க பெற்றோர்கள் என்ன மாதிரி கடவுள்னா ஒரு உருவம், அதுக்கு வேண்டிய உருவத்தை கொடுத்து அந்த உருவ வழிபாடுல வழி வழியா வந்திருக்கிறதுனால கடவுள்னா இதுதான் அப்படின்னு அதுக்கு வந்து எல்லை கட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா உள்ளே கடந்து செல் அப்படிங்கிற அந்த கடவுள்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாம தான் நிறைய பேரு திண்டாடிட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த உருவங்களை வைத்து போக போக என்ன ஆயிடுதுன்னா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. ஆதிசங்கரர் அவர் காலத்துல எத்தனையோ விதமான உருவ வழிபாடெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் பலியெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துதான் அவர் ஏன்னா இந்தியா முழுக்க அவர் வந்து பயணம் மேற்கொண்டிருக்கார். அப்பதான் பார்த்த போதுதான் நரபலி அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டுதான் இது சரிப்பட்டு வராதுன்னு அங்கங்க விவாதம் செய்து அப்புறம் அதை 6 சமயங்களா கொண்டு வந்தார். இப்ப அந்த 6 சமயங்களுக்குள்ளேயே அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. உன் மதம் தான் பெருசு, ஏன் மதம் தான் பெருசு, உன்னுடைய சமயம் என் சமயம் உன் சமயம் அப்படிங்கிறது தான் பெருசுங்கிற சண்டைக்கு வந்துடுது. அப்புறம் வைஷ்ணவத்துல பிரிவு இருக்கு, சைவத்துல பிரிவு இருக்கு, கானபத்தியத்துல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இதனாலதான் பிரச்சனைகள். அப்போ அந்த உருவத்தோடையே நம்ம எல்லை கட்டி இருக்கும்போது அதனால பிரச்சனைகள் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அப்போ எப்ப இந்த மகரிஷியோட கருத்துக்களை நாம் உணர்ந்து அந்த உருவ எல்லையை தாண்டி நாம் வெளியில வரோமோ அப்பதான் நமக்கு விடிவு காலம் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது.
ஒரு இடத்துல சொல்றாரு, கடவுளுக்கு உடல் இல்லை, கண்காது மூக்கு கடும் பசியும் இல்லை. அந்த மாதிரி உடல் இருந்தாதானே உணர்ச்சிங்கிறது இருக்கும். அப்பதான் பசிங்கிறது இருக்கும், தாகம்ங்கிறது எல்லாம் இருக்கும். உயிரினங்களுக்கு தான் அடிப்படை தேவைகள் 3: பசி, தாகம், அதுக்கப்புறம் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், கழிவுப் பொருள்களின் உந்து வேகத்துக்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம். அப்போ இது கடவுளுக்கு உடல், அந்த உருவமே இல்லாத பொழுது அதுக்கு உடல் இல்லை, அது ஒரு நிலைதான். அப்போ கண் காது மூக்கு கடும் பசியும் இல்லை, பேரண்டம் அவன் சொத்து, நடமாடும் உயிர் வகையில் நல் அறிவாய் உள்ள நாம் ஏனோ கடவுளுக்கு உணவளிக்க வேண்டும், உடல் உயிர் அறிவுடையோர் உண்மை உணர்வீரே. நமக்கு ஒரு ஆர்டரை கூட கொடுக்குறாருங்க. யாரெல்லாம் எல்லை கட்டிட்டு இருக்கீங்களோ நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா இதையும் தாண்டி போகும்போது இந்த செயல்லாம் தேவையில்லை. உடல் உயிர் அறிவு உடையோர் உண்மை உணர்வீரே. யாரெல்லாம் இந்த உடலுக்குள்ள இயங்குற உயிரை பற்றின உணர்வு பெற்றதுக்கு அப்புறம் அதனுடைய செயல்பாடை புரிந்து கொண்டு அது அப்புறம் தெய்வம் எப்படி அறிவா இயங்குதுங்கிற உண்மையை உணர்ந்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி செயல்கள் தேவையில்லை. உங்களுக்கு உணவு முதல் உயிர் வாழ பொருட்கள் கடமையென உழைத்து உதவும் கருத்துடைய மக்கள் கடன் தீர்க்க உழைத்து ஈட்டி கடமையாற்றி வாழ்வே அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ உயிர் வாழ்வதற்கு யாரெல்லாம் இந்த பொருட்கள்லாம் கொடுக்கறாங்களோ, உழைச்சு சம்பாதிச்சு செய்யறாங்களோ, அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவையோ அவங்களுக்கு நம்ம கடமையை செய்து உதவலாம் அப்படின்னுட்டு அந்த ஒரு அருமையான உயர்ந்த ஒரு விளக்கத்தை மகரிஷி நமக்கு கொடுக்கிறாங்க. அப்போ இந்த செயல்பாடெல்லாம் தேவையா தேவையில்லையா? மகரிஷி சொல்ற, இன்னும் சில வருடங்களுக்கு சில காலங்களுக்கு இந்த மாதிரி வழிபாடு தேவைதான். சிறிய வயதுல இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கு இந்த மாதிரி கதைகள் மூலம் அதை சொல்லணும். ஆனா கதைகள்ல என்ன கருத்துக்கள் இருக்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதைகளை சொல்லணும். இல்லைன்னா கருத்தை விட்டுருவாங்க, கதையை தான் பிடிச்சுப்பாங்க. அப்போ எந்த ராமாயணம் மகாபாரதம் எந்த இதுவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்க எல்லாமும் இறைவனை நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் கூட பார்த்திருக்கலாம். அந்த மாதிரி கடவுளை அவங்க குழந்தை வடிவமா, அப்புறம் நண்பரா, அந்த மாதிரி எல்லாம் வெவ்வேறு விதமா நினைத்து வழிபாட்டு முறைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நாயன்மார்கள் அவங்களுடைய இதுல எல்லாம் பார்த்தோம்னா நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல நிறைய விளக்கங்கள்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அத அந்த கதையோட நிறுத்திடாம அதுல என்ன ஆழ்ந்த கருத்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்பதற்கு முயற்சி செய்தோம்னா அப்ப நமக்கு இதுக்கு வேண்டிய விளக்கங்கள் கிடைக்கும். இதை தாண்டி போகக்கூடிய அந்த பக்குவமும் வரும். அப்புறம் அறிவு உயர்ந்த நிலைக்கு போகும். இதுதான் மகரிஷி அவங்க சொல்றாங்க. அப்போ கடவுள் அப்படிங்கிற அந்த கருத்தை தெரிஞ்சுக்கணும், உண்மையான கருத்தை தெரிஞ்சுக்கணும். நாம் வந்த வழி எப்படின்னு தெரியணும்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். கடவுளை வழிபடுதல் கருத்து உயர்வில் மக்கள் கருணை அன்பு இவை காத்து ஒத்து உதவும் வாழ்வு கடவுளை உள்ளுணர்ந்தோர் காட்டினார் மதத்தால். யாரெல்லாம் இறை உணர்வு பெற்றார்களோ அவங்கெல்லாம் மதங்கள் மூலமாக நமக்கு விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. விளக்கங்களை கொடுத்து வழிமுறைகள் சொல்லி அன்பும் கருணையோட எல்லாருக்கும் ஒத்து உதவி வாழணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மதத்திலயும் இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காரு, நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்காங்க, மகாவீரர் வாழ்ந்திருக்காங்க, எல்லா மகான்கள். அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமும் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, எத்தனையோ பேர் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஆனா மதத்தால நம்ம அதுல இருக்கிற உட்கருத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் வேற்றுமை பாராட்டி பிரச்சனைகள் உருவாயிட்டே இருக்கு. இங்க சொல்றார், காலம் இடம் அறிவு மொழி வேறுபாட்டால் இன்று கடவுள் அறிவே மறைந்து கலங்குகிறார் மக்கள். எத்தனை பிரச்சனைகள் வருது. கோவில்ல வழிபாட்டு ஸ்தலங்கள்லயே பிரச்சனைகள் வருது.
அங்க போய் பிரச்சனைகள் வருது. அப்புறம் எல்லாவற்றிலும் நீதான் உயர்ந்தவர், நான் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிற பிரச்சனைகள் வருது. அதுக்கு வேண்டிய செயல்பாட்டு முறைகள் செஞ்சிட்டு இருக்கும் போதே வழிபாட்டு முறையில சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அறிவின் குறைபாடுதான். அப்புறம் இன்னொன்னு உணரல. இந்த மாதிரி கருத்து வேறுபாடால நம்ம இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கும் பொழுது அந்த இந்த மதத்தோட இல்ல மத்த மதங்களோட முக்கியத்துவம் குறைந்து போகிறது. அதுல இருக்கிற கருத்துக்களுடைய முக்கியத்துவம் செயல்பாட்டை இழக்கிறது அப்படிங்கறதையும் யாரும் உணரல. அதனால்தான் அறிவு நிலையில உயர வேண்டும். அதுக்கு என்ன வழி? மகரிஷி சொல்றார், கருணை, அன்பு, ஒழுக்கம், அறம், கருத்து அழிந்து போச்சு. கடவுளை உலக மக்கள் அனைவருமே அறிய காந்த தத்துவம், பிரம்ம ஞானம் இவை கற்பீர் அப்படின்னுட்டு அழகான ஒரு கருத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்போ சிறு வயதுல பக்தி மார்க்கத்துல இருந்தாலும் அதோட எல்லை கட்டி வாழாம 14 வயசு 13 வயசுலயே குழந்தைகள் அவங்க பருவ வயது வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கருத்துக்கள்லாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும். எல்லாமே 60 வயதுக்கு அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இந்த காலத்துல இன்னும் சிறிய வயதிலேயே இப்ப எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. தவம் அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்காது, முடிஞ்சிருக்காது, கொடுக்க முடியாது. தவம், காயக்கல்பம்லாம். ஆனா உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கலாம், செயல் விளைவு தத்துவத்தை பற்றின கருத்துக்கள் எல்லாம் கொடுக்கலாம். அப்பதான் பக்தி மார்க்கத்துல இருந்தா கூட சரியான பாதையில போவதற்கு வேண்டிய தெளிவு அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அதோட எல்லை கட்டி வாழ மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்கு வரும்பொழுது அது தவம், அதெல்லாம் தற்சோதனை பயிற்சிகள், அப்புறம் பிரம்மஞான பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளவு சிறிய வயதிலேயே நல்ல விளக்கங்கள், தான் எப்படி வந்திருக்கோம், எங்க போக போறோம், இந்த வாழ்வின் முக்கியத்துவம் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய பாதையே மாற்றம் பெறும், வாழ்க்கையே நல்ல விதமா அமையும். இததான் மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ ஞானிங்கிறவர் யாரு அப்படின்னா அதுக்கு சொல்றார், கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். அப்போ பிரம்மஞான பயிற்சியை எடுத்துட்டு அந்த பயிற்சிய ரெகுலரா செஞ்சுட்டு வர 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 உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் எல்லாம் செய்துட்டு வர வர இந்த நிலைக்கு நம்ம வருவோம். கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்து இயங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். பாரதியார் அதனால்தான் எல்லாமே நான் நான் அப்படின்னு சொல்றார். நான் பாக்குற பறவையெல்லாம் நான் தான், இந்த கல்லு மலையெல்லாம் நான் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு அவர் போயிருக்கார். அப்ப காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான், கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான், கடவுள் ரகசியம் அதனை வெளியாய் காட்டும், கடமையை சிறந்ததென கண்டான் ஞானி, கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. அப்ப ஞானிங்கிறவங்க யாருன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சு, இறை உணர்வு பெற்று கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சு யாருக்கெல்லாம் இந்த விளக்கங்கள் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அவங்கதான் ஞானி அப்படின்ட்டு மகரிஷி ஒரு உயர்ந்த கருத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ பக்தி மார்க்கம்ங்கிறது இன்னும் சில ஆண்டுகளுக்கு, சில காலங்களுக்கு தேவை. ஆனா போக 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 இதுல சரியான விளக்கங்களை கொடுக்கலைன்னா அந்த குழந்தைங்களுக்கே நிறைய கேள்விகள் எழும். மகரிஷி அவங்க எல்லாம் வல்ல தெய்வம் அது, அந்த கவிதை சிறிய குழந்தைங்களுக்கு நர்சரி ரன் மாதிரி எழுதியிருக்காரு. அப்பன்னா அந்த மாதிரி ஒரு காலம் வரும், குழந்தைங்களே புரிந்து கொள்வதற்கு வேண்டிய காலம் வரும். இப்பவும் குழந்தைங்க கேக்குறாங்க. எங்களோட நாத்தனாரோட பேரன் அவர் கேட்டார், டிவியில அந்த ஏதோ ஒரு சேனல்ல விக்கிரகங்களுக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க, பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாம். அப்ப அந்த அந்த குழந்தை கேட்டுச்சு, why people are wasting so much milk, fruits, all these things, they can give it to people, no?
அப்படின்னு சொன்னார். எதுக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க, பால், தயிர், அப்புறம் தேன், பழங்கள் எல்லாம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ சிறிய வயதிலேயே இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய அந்த அறிவு நிலை உயர்ந்திருக்கிறதுனால குழந்தைங்க கேட்க ஆரம்பிச்சாச்சு. அதனாலதான் இப்பெல்லாம் இருக்கிற இவங்களெல்லாம் குழந்தைங்களெல்லாம் 18 வயசு 20 வயசு குழந்தை கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னா அங்க நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நம்ம இந்த விளக்கங்கள் எல்லாம் சிறிய வயதுல இருந்தே இதெல்லாம் ஏன் வந்திருக்கு அப்படின்னு கொடுக்கும்போது இதெல்லாம் தேவை. அப்ப போக போக அதோட எல்லை கட்டாம அதையும் தாண்டி ஞான மார்க்கத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த விளக்கங்களை நாம கொடுக்க முடியும். அதுக்கு வேண்டிய பொறுப்பு தான் மகரிஷி நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. நம்மளும் பயிற்சி செய்வோம். யாருக்கெல்லாம் இந்த கருத்துக்கள் போய் சேர வேண்டுமோ அவங்களுக்கெல்லாம் நம்மளால முடிந்த உதவியும் நாம் செய்வோம். வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் வாழ்க.